திடீரென தக்காளி விலை உயரத் தொடங்கியிருப்பது இல்லத்தரசிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கோயம்பேடு சந்தையில் ரூபாய் 20க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த 1 கிலோ தக்காளி திடீரென விலை உயர்ந்து ரூபாய் 50க்கு விற்பனை செய்யப்பட்டது பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாகியிருக்கிறது. தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரம், கர்நாடகம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து காய்கறிகள் சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தைக்கு கோயம்பேடு காய்கறி சந்தைக்கு விற்பனைக்காக கொண்டு வரப்படுகின்றனர். கடந்த சில நாட்களாக கோயம்பேடு சந்தைக்கு தக்காளி வரத்து குறைந்து வந்ததால் தக்காளியின் விலையும் உயர்ந்துள்ளது. அதன்படி கடந்த வாரம் வரை 10 முதல் 20 வரை விற்பனையாகி கொண்டிருந்த 1 கிலோ தக்காளி மொத்த விலையில் ரூபாய் 50 வரை விற்பனை செய்யப்பட்டது. இது தவிர வேறு சில காய்கறியின் விலையும் சற்று உயர்ந்துள்ளது. அதன்படி கடந்த வாரம் ரூபாய் 40க்கு விற்பனையான 1 கிலோ கேரட் ரூபாய் 70, ரூபாய் 50க்கு விற்பனை செய்யப்பட்ட பீன்ஸ் ரூபாய் 100, ரூபாய் 35க்கு விற்பனை செய்யப்பட்ட சின்ன வெங்காயம் ரூபாய் 50, ரூபாய் 30க்கு விற்பனை செய்யப்பட்ட வெண்டைக்காய் ரூபாய் 45, ரூபாய் 50க்கு விற்பனையான முருங்கைக்காய் ரூபாய் 80க்கும் விற்பனை செய்யப்பட்டது.